திமுகவும் காங்கிரசும் கூட்டணின்னு சொல்லிக்கிட்டே சில தொகுதிகளில் ஒருத்தர் எதிர்த்து நிற்கிறாங்க. தமிழ்நாட்டிலையும் திமுக காங்கிரஸ் குழப்ப அணியா தான் இருக்குது. புதுச்சேரியிலையும் அதே மாதிரி குழம்பி போன அணியா தான் இருக்குது. அப்புறம் இன்னொரு கூட்டணி இருக்கே, அதான் என்ஆர் காங்கிரசும் பாஜகவும் சேர்ந்த கூட்டணி. அது சேர்ந்த கூட்டணி எல்லாம் இல்ல, சேர்ந்து இருக்க முடியாம சோர்ந்து போன கூட்டணி. கூட்டணி இருக்குன்னு ஒரு பக்கம், கூட்டணி இல்லைன்னு இன்னொரு பக்கம் தினம் ஒரு நியூஸ் வந்துச்சு. இதுல நம்மளை வச்சு அவங்களா ஒரு அரசியல் நடத்தினாங்க, பார்த்திருப்பீங்க. இங்க இன்னொரு அரசியல் வியாபாரமும் நடக்குது. தமிழ்நாட்டில் எப்படி 2 பேர் சீக்ரெட் அலையன்ஸ் வச்சிருக்காங்களோ அதே ஃபார்முலா தான் புதுச்சேரியிலையும். நம்மளை பத்தி தப்பா கதை சொன்னாங்கல்ல, இப்ப என்னாச்சு? இப்ப நாம தனியா நிக்கிறப்பவே நாம யார் கூடவும் நேரடியாகவும் மறைமுகமாகவும் ஒட்டி உறவாடவே இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு. நாம அப்படிதாங்க, சும்மா தில்லா கெத்தா கட்ஸா மக்களை நம்பி வா பார்த்துக்கலான்ற கேட்டகரி தான். நாம நம்ம மக்கள் பக்கம் நிக்கிறோம், நம்ம மக்கள் நம்ம பக்கம் நிக்கிறாங்க. அப்படி இல்லாம யாரு எப்போ யார் முதுகுல குத்துவாங்கன்னு பயத்தோடவே சுத்துனா அந்த கூட்டணி ஒர்க் அவுட்டே ஆகாது, ஃபுல்லா வாஷ் அவுட் தான் ஆகும். இல்ல நான் தெரியாம தான் கேட்கிறேன், இந்த காங்கிரஸும் பாஜகன்னு 2 கூட்டணி இருக்கீங்கல்ல, 2 கூட்டணியில இருக்க கட்சிங்க ஒன்றியத்திலையும் ஆட்சியில இருந்தவங்க தானே, இப்பவும் இருக்கிறவங்க தானே. இந்த புதுச்சேரி மக்களோட மாநில அந்தஸ்து கோரிக்கை எத்தனை வருஷமா இருக்குது? அத காங்கிரஸ் கவர்மெண்ட்டும் கொண்டு வரல, பாஜக கவர்மெண்ட்டும் கொண்டு வரல. அமரர் சுஷ்மா சுவராஜ் அவங்க குழு ஒரு அறிக்கை கொடுத்தாங்க. அந்த அறிக்கையில புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து கொடுக்கலாம்னு சொன்னாங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லியும் கூட இதுவரைக்கும் ஏங்க ஒரு கவர்மெண்ட் கூட கண்டுக்கவே இல்லை. இந்த ஒரு கேள்விக்கு இங்க இருக்கிற காங்கிரஸ் திமுக கூட்டணியோ இல்ல பாஜக கூட்டணியோ பதில் சொல்லுவாங்களா? நேரடியா கேட்கிறோம். மனசாட்சி இருந்தா, மக்கள் மேல அக்கறை இருந்தா இந்த கோரிக்கை ஏன் இவ்வளவு நாளா இழுக்கிறீங்க? இப்படி நாம கேட்டதும் இவங்க யார்கிட்டயும் ஒழுங்கான பதில் இல்லாததால என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இந்த விஜய்க்கு அரசியல் அனுபவம் இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்படிதான் நான் போன முறை பாண்டிச்சேரி வரும்போது அந்த ரேஷன் கடை பிரச்சனையை பத்தி நான் ஒன்று சொல்லியிருந்தேன். அப்படியே ஒரு வாதத்துக்கு நான் தெரியாம சொன்னேன்னு கூட வச்சுக்கோங்க. ஆனா விகடன் வெப்சைட்ல ஒரு நியூஸ் போட்டாங்களே, அதுல என்ன சொன்னாங்க? சுமார் 15 வருஷத்துக்கு முன்னாடியே ரேஷன் கடைகள்ல கோதுமை, மைதா, சர்க்கரை, எண்ணெய் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களோட விநியோகம் நிறுத்தியாச்சு. சிகப்பு அட்டைக்கு 20 கிலோ, மஞ்சள் நிற அட்டைக்கு 10 கிலோன்னு அரிசி மட்டும் இலவசமா வழங்கப்பட்டு வந்துச்சு. அதுவும் கடந்த 2016ஆம் ஆண்டு கவர்னராக இருந்த கிரண்பேடி அவர்கள் அரிசி கொள்முதல்ல மிகப்பெரிய முறைகேடு நடக்கிறதா சொல்லி அரிசிக்கு பதிலாக பேங்க் அக்கவுண்ட்ல மக்களுக்கு பணம் போடுறதுக்கு உத்தரவு போட்டாங்க. ரேஷன் கடைன்னு ப்ராப்பரா இருந்த இடத்துக்கு வருஷ கணக்கா வாடகை தரல. அதனால அந்த பில்டிங் ஓனர்ஸ் கடையை பூட்டிட்டாங்க. அங்கங்க ஸ்கூல்ல வச்சுதான் அரிசி மட்டும் தர்றாங்க. அது கூட இப்பதான் கொஞ்ச காலமா தர்றாங்க. அதை விட இன்னொன்னும் சொல்லி இருந்தாங்க, ரேஷன் கடை ஊழியர்களுக்கு 5 வருஷமா சம்பளமும் தரலன்னு சொல்லி இருந்தாங்க. விஜய் தெரியாம சொன்னாருன்னு மினிஸ்டர்ஸ்ல இருந்து கவர்மெண்ட்ல இருக்கிறவங்க எல்லாரும் சொன்னாங்கல்ல. இப்போ விகடன் சொன்னதுக்கு என்ன அர்த்தம்னு அந்த மாண்புமிகு மனிதர்கள் கொஞ்சம் பதில் சொல்ல முடியுமா? எலெக்ஷன்ன்றது என்னங்க, எக்ஸாம் பேப்பரா? அதுல கேட்கிற கேள்விகளுக்கெல்லாம் பதில் எழுதுவதற்கு அந்த எக்ஸாம் கூட கஷ்டம் இல்லைங்க. ஆனா இங்க எலெக்ஷன்ன்றது மக்கள் சம்பந்தப்பட்டது. மக்கள் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லத்தான் தில்லு வேணும். இங்க ஏற்கனவே அரசியல்ல இருக்கிறவங்கள மக்களுக்கு பதில் சொல்ல தெரியல. கூட்டணி அது இதுன்னு சொல்லி மக்களை ஏமாத்த தான் பார்க்கறாங்க. அதனால தான் மக்கள் சார்பா நாம வந்து கேட்டா உடனே கோவப்படுறாங்க.
மக்களே, இந்த ஏமாத்து கூட்டணிகளுக்கும் பொருந்தா கூட்டணிகளுக்கும் ஓட்டை உடசலா இருக்கிற கூட்டணிகளுக்கும் ஓட்டு போட்டு தயவு செஞ்சு ஏமாந்துடாதீங்க.